Praise the Lord, very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நாள்ல ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 4:32 வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தை அழகாயா இந்த எபேசியர் நிருபத்தை எழுதின பவுல் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எழுதியிருந்தா சிம்பிள். ஆனா அங்க சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கிறிஸ்து எப்படி நம்மளை மன்னிச்சாரோ அதை போல மன்னிக்கிறார். கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? கிறிஸ்து பல முறைகள்ல நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அதுல ஒரே ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, we are not deserved to forgive. நாம் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆகிலும் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் மன்னித்தார். இன்னைக்கு நாமும் எப்படி பிறரை மன்னிக்கணும் அப்படின்னா, இவர்களின் மன்னிப்புக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஏன்னா அப்படித்தான் கிறிஸ்து உங்களை என்னை நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் செய்த தவறுகளுக்கு, நாம் செய்த பாவங்களுக்கு, நாம் செய்கிற கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட அல்லது செயல்படுகிற சில விஷயங்களுக்கெல்லாம் தேவன் நம்மளை மன்னித்திருக்கிறார். நம்ம we are not deserved to be forgive. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவன் நம்மளை மன்னிக்கிற பொழுது நாம் மற்றவர்களை யாரெல்லாம் இவங்க என் மன்னிப்புக்கே அவங்க தகுதி இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களை எல்லாம் மன்னிக்க தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருகிறது. பாஸ்டர் பிள்ளைகிரகாம் அவர்கள் அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட், ஒரு கிரேட் பாஸ்டர், கிரேட் பிரீச்சர். அவங்களுடைய மகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க இந்த சம்பவத்தை எப்ப சொன்னாங்க அப்படின்னா, பிள்ளைகிரகாம் அவர்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல அவங்கள பத்தி, அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது அவங்க டாக்டர் அவங்க அப்பாவை பத்தி சொன்ன சாட்சி. பிள்ளைகிரகாமோடைய மகள் ஒருத்தரை விரும்பியிருக்காங்க அவங்க இளமை காலத்துல. அப்படி விரும்பி இருக்கும் பொழுது பாஸ்டர் பிள்ளைகிரகாம் சொல்லியிருக்காரு, இல்லம்மா அந்த பையன் எனக்கு சரியா இருக்கிற மாதிரி தோணல, அந்த பையன் வேணாம், நீ அந்த பையனை மறந்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த பிள்ளைகிரகாமோடைய மகள் கேட்கல, எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. கல்யாணம் முடிச்சு அவங்க தனியா, அவங்க அப்பாவோட தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த பையனோட சுயரூபம் தெரியுது. அந்த பையன் ரொம்ப மோசமா இருக்காரு, தினசரி அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. கிட்டத்தட்ட அந்த மகள் எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, இனிமேட்டு வாழவே முடியாது, இவங்க கூட இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படி யோசிச்சு ஒரு நாள் அவனை விட்டு பிரிஞ்சு மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது யோசிக்கிறாங்க, தகப்பன் அவளை ஏத்துப்பாரா? இவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாரு, அவர் பேர் கலங்கத்தை வர வச்சுட்டு நாம போயிட்டோம், திரும்பி போறோமே, இவர் எப்படி நம்மளை ஏத்துப்பார் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட போய்கிட்டுருப்ப வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. இந்த மகள் போய் இப்ப பாஸ்டர் பிள்ளைகிரகாம் கதவை திறந்திருக்காங்க. அவங்க மகளை பார்த்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை, வெல்கம் பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டுமாய் உன்னை வீட்டிற்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதை கேட்ட உடனே அந்த மகள் கண்ணீரோடு சென்று அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம். அந்த மகள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீ கண்டிப்பா நமக்கு மன்னிப்பே கிடையாது, இனி யார் நம்மள மன்னிப்பா, இனி ஏத்துக்க மாட்டான், அப்பா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்பா எந்த ஒரு கண்டிஷனுமே போடாம வெல்கம் பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லி அந்த மகளை முழுவதுமா ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மகளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த மகள் அந்த பிள்ளைகிரகாம் பாஸ்டரோட இறப்புல இந்த சாட்சியை அவங்க சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய மன்னிப்பு ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா மாட்டிறதுல. அந்த பிள்ளைகிரகாமோட மன்னிப்புக்கு அவங்க மகள் தகுதியானவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க போய் தானாவே அதுல மாட்டிக்கிட்டு, சொல்லப்போனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வீம்புக்குனே அதை பண்ணி அந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கோம், நம்ம மன்னிக்க மாட்டோம். ஆனா வீம்புக்குனே பண்ணி மாட்டினவங்களை கூட அந்த பிள்ளைகிரகாம் அந்த மகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்று இந்த கதையில நம்ம பார்க்க முடியுது. அதே போல கிறிஸ்துவும் நாம வீம்புக்குனே அவர் பல தடவை சொல்லியும் வீம்புக்குனே பண்ணியும் அவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில பேர் நம்ம சொல்லியிருப்போம், அவங்கள வார்ன் பண்ணியிருப்போம், வேணான்னு சொல்லியிருப்போம், ஆனாலும் சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் மன்னிப்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஆனாலும் அவர்களை மன்னிக்கவே தேவன் அழைத்திருக்கிறார். God has called us to forgive others who don't deserve forgiveness. யாரெல்லாம் மன்னிப்புக்கு தகுதி இல்லையோ அவர்களை எல்லாம் மன்னிக்கும்படிதான் தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் அழைத்திருக்கிறார். அப்ப இந்த நாள்ல யாரெல்லாம் உங்களால மன்னிக்க முடியலையோ, இது ரொம்ப நான் யோசிச்சு பாக்குறேன், உங்க தகுதியே இல்லைன்னு தோணுது அப்படின்னா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி, ஆண்டவரே நான் மன்னிப்பதற்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு கடினமான இதயம் இருக்கு, இது இந்த நாள்ல மாத்துங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது, இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தேவன் உங்கள் இருதயத்தை மாத்தி கடினமான நபர்களை கூட மன்னிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Thank you. God bless you and have a great day.